தேவ பயம் இருந்தால் நீங்கள் எதிர்ப்பாளரோடு பேசுகிறத கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து பேசுவீங்க. பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வர அந்த இச்சை, பாலியத்துக்குரிய இச்சை அங்கே ஜெயிக்க தவறி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வயோதிக காலத்துலலாம் அசிங்கமான பேர். இதில் போதகராக இருந்தாலும் சரி, அது மூப்பராக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்ய அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி அவர்களை தாக்குகிறதே எதனால்? நடைகள் சரியில்லை, நடை சரியில்லாதனால வழி சரியில்லை, வழி சரியில்லாதனால அவர்களால் கிருபை பெற முடியல. கிருபை பெற முடியல. கர்த்தருக்கு பயப்படுற பையன் ஏதோ தான் கிருபை வரும். இது ஸ்பெஷல் கிரேஸ், இது விசேஷித்த கிருபை, இது காலைதோறும் வர்ற கிருபை, சும்மா சாதாரண கிருபை இல்லை. ரட்சிக்கப்பட்டதே நம்ம கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்புறம் அந்த ரட்சிப்பை எழுந்துவதுக்கான காரணம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. இப்போ கிருபையை பற்றி அதிகமாக பேசுகிறார்களே. கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற இதுதான் கிருபை. ஆனால் தேவ பயம் இல்லையே. அதெல்லாம் சபைகள் குளிர்ந்து காணப்படுகிறது. அனலாக இருக்க வேண்டும் என்பது அறிவுபூர்வமான தகவல். ஆனால் அனலாக இருக்க முடியல. காரணம் என்ன? குளிர்ந்து விடுகிறது. சபை குளிர்ச்சியில் காணப்படுகிறது. ஏசி சொல்லலை நான், அது இருந்தால் சந்தோஷம். உடல் ஆயாசம் இல்லாமல் கொஞ்சம் குளுன்னு இருக்கலாம், நான் அதுக்கு விரோதி இல்லை. ஆனால் சபை அனலாக இருக்கணும்னா ஆவியில் அனலாக இருக்கணும். நீங்கள் ஏன் ஆவியில் அனலாக இருக்க முடியல? மாம்ச இச்சை மேற்கொள்ள முடியல. கொரிந்து சபையினர் இடத்துல வரங்கள் கிரியை செஞ்சது, வருகையை குறித்து அறிவு இருந்தது, செழிப்பான சபை, குடும்பங்களால் நிறையப்பட்ட சபை, குடும்பத்துக்குள்ளே பல போராட்டங்கள் இருக்கிறது. அங்கே நீதிமன்றம், வழக்காடு மன்றம்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், ஏன் உங்களுக்கு பரிசுத்தவான்கள் இல்லையா? இல்லை ஐயா, நாங்கள் முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணோம். பரிசுத்தவான்களை எப்படியாவது சேர்த்து வச்சுருவாங்க அந்த காலத்தில். இப்போ பரிசுத்தவான்கிட்ட வந்தாலே அது பிரிஞ்சிடுது. அது பரிசுத்தவான்களா? நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தவான்கள்னு. இப்போ யாரையும் சந்தேகிக்கிறதுக்காக சொல்ல, முதல்ல நமக்குள்ளே தேவ பயம் இருந்தால் அவ்வளோ தூரம் வண்டி போகாது. இங்கே கணவன் மனைவியே ஒருமித்து வாசம் பண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்பொழுது சாராளெல்லாம் விரும்பியெல்லாம் போல அபிமெலேக்கு போன அந்த குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார் பாருங்க. அருமையாக சொல்கிறார் ஆபிரகாம், இவ்விடத்தில் தேவ பயம் இல்லை என்று நான் அறிவேன். நீங்கள் என்னை கொன்று போடுவீங்க. கொலை செய்யறதுக்கும் தயங்கிறது இல்லை ஐயா, நாங்கள் அப்படிலாம் செய்கிறது இல்லை. ஒருத்தருடைய முன்னேற்றம் உங்களுக்கு பிடிக்கலன்றப்போ, ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்கலன்றப்போ, நீங்கள் தாறுமாறாக இவங்க நாவு பேசுகுதுன்றப்போ நீங்கள் கொலை பண்ணுறதுக்கு சமம் தான். நாவு பொல்லாத உலகம், தீட்டப்பட்ட சவரன் கத்தி, மறுரூபமாக்கப்பட்ட நாவு ஔஷதம், அது சுத்த வெள்ளி, யாக்கோபிலே வாசிக்கிறோம். அந்த மாதிரியா இருக்குது நாக்கு.